நேற்று நேற்று ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி இது ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு இறப்பு, ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு சொன்னாப்புல சரிடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னது ஸோ எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, எப்படிலாம் சம்பாதிச்சா தெரியுமா, ஓடி ஓடி சம்பாதிச்சா தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பையன் இறந்துட்டாப்புல. அதுக்கு எந்த வித ஒரு ஒரு சலனமே இல்லை. ஒரு சின்ன வயசு பையன், ஒரு வாழ வேண்டிய வயசு பையன் இறந்துட்டாப்புல. அதற்கு அது ஒரு நபர்னு வச்சிங்களேன், அவன் வந்து எந்த ஒரு சலனமே இல்லாமல் அது ஒரு செய்தி மாரி கடந்து போயிட்டான். சரிடா, இந்த ஆள் இறந்ததுக்கு இவன் ஏன் அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தா, இதை சொன்னவனும் பணம் வச்சிருக்கிறவன், செத்தவனும் பணம் வச்சிருக்கிறவன். இதுதான் இங்கே உள்ள வித்தியாசம். இந்த பணம் எது வரைக்கும் வந்து பேசுதுன்னு மட்டும் பாருங்க. செத்ததுக்கு அப்புறமும் வந்து அது பேசக்கூடியது. பணம் இல்லைன்னு வச்சுங்க, எவனா கிடக்கிறான் பக்கத்தில் செத்து கிடந்தவனும் எவனும் என்னன்னு திரும்பி பார்க்க மாட்டான். அது எவன் நம்ம சொந்தக்காரனவே நினச்சாரு தான். அந்த மாதிரி இவன் எவனே தெரியாதவனுக்கு அந்த அளவுக்கு தூக்குறான். ஐயோ ஐயோ ஐயோங்கிறான். டேய் பரதேசி, பார்த்துக்குங்க பணம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. பணம் வாழும்போது மட்டும் அல்ல, இறப்பில் கூட பணம் தான் பணத்தோடு தான் சேருது. அதுதாங்க பிரச்சனை. பணம் வச்சிருந்தா மட்டும்தான் செத்த பிறகும் அட்டா அப்படின்னு தூக்கி பேசுறது. அது ஒரு இது மாதிரி போகுது. என்னமோ பார்த்துக்குங்க, இருந்துக்குங்க, வாழ்ந்துக்குங்க.